வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். குரு வாழ்க, குருவே துணை. உலகெங்கும் இருக்கும் நம்ம யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தேஷன் அன்பான வணக்கங்கள். ஜூலை மாத நட்சத்திர பலன் பார்க்க போகிறோம். அதான் நம்ம ராசி பலன்கள் பார்த்துருப்போம். நிறைய பேருக்கு ராசி எது, லக்னம் இது, எதுக்கு பார்க்கணும்னு நிறைய குழப்பம் இருக்கும். பெஸ்ட்டு நட்சத்திரம்னா இன்னும் பர்ஃபெக்டாக போகும். ஏன்னா ஒரு ராசி மண்டலம், அந்த ஒவ்வொரு ராசி மண்டலத்துலையும் 3 நட்சத்திரம் இருக்கும். உங்கள் நட்சத்திரம் என்னன்றதை பொறுத்து தான் நிறைய வாழ்வியல் மாறும். அதனால் இது நம்ம நட்சத்திரத்துக்கு சொல்கிறோம். அகெயின் நட்சத்திரத்திலே நம்ம பொதுவான நட்சத்திரம் சொல்கிறோம். நட்சத்திரத்திலே லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. அதிலேயே நம்ம பொதுவாக சொல்கிறோம். இதில் வயசுக்கு ஏற்ற மாதிரி தசா புத்தி மாறும். நிறைய பேர் நம்மளுக்கு குழப்பம் இருக்கும்ல, இவ சொல்கிறது நடக்கிற மாதிரியும் இருக்குது, நடக்காத மாதிரியும் இருக்குது. ஏன்னா நம்ம லக்னம் மாறும், நம்ம நட்சத்திரத்தில் நம்ம தசா புத்திகள் மாறும். அதனால் நான் ஒரு மெயினான விஷயங்கள்னால் ஒரு 30 வயசுலேருந்து ஒரு 60-65 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தசா புத்திகளை நான் கலந்து சொல்ல போகிறேன். அதுக்கு வயசுக்கு மேலே இருக்கவங்களும் கீழே இருக்க டீனேஜர்ஸ்க்கும் சேர்த்து சொல்லுவோம். அப்பா அம்மா பார்த்துட்டு அதை உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் அது ஒன்றுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம் வாங்க. இதுலேயே நான் கொஞ்சம் தீர்வுகளும் சொல்லுவேன், வாழ்வியல் பரிகாரங்களும் சொல்லுவேன், தெய்வ வழிபாடுகளும் சொல்லுவேன். நிறைய சிம்பிள்ஸ், நிறைய விஷயம் இதில் பார்க்க போகிறாங்க. கூர்ந்து கவனிச்சுட்டு வாங்க. ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு இந்த ஜூலை மாத பலன் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதான் லக்கியான நட்சத்திரங்களில் இவங்களும் ஒருத்தர். ஏன்னா இவங்களோட எல்லா 1, 2, 3, 4 எல்லா பாதமும் கடகத்திலே வருது. கடகத்தில் தான் இப்போ குரு உச்சம் அடைஞ்சிருக்கார். ஸோ டைம் சூப்பராக இருக்குது. சரிங்களா? இவங்க எப்படின்னா ஸ்கூல் படிக்கும்போதே நல்லா படிப்பாங்க, காலேஜ் படிக்கும்போதே அந்த மெச்சூரிட்டி வந்துடும், ஆன்மீகம் உள்ள வந்துடும். புதன் ஆதிக்கம் கொண்ட நட்சத்திரம் இது. இவங்க ஒரு 20ஸ்லாம் பார்த்திங்கன்னா சுக்கிரதசை வரும். சீக்கிரமாக கல்யாணம் ஆகும். இவங்களுக்கு நிறைய பேருக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகும், சீக்கிரம் குழந்த பிறக்கும், சீக்கிரம் வீடு வாங்குவாங்க, டக்குன்னு லைஃப்பில் மூவ் ஆகும். நீங்கள் உங்கள் வீட்டில் இப்போ இந்த 20s 30ஸ்ல யாருன்னா பசங்களோ பொண்ணுங்களோ இருந்தாங்கன்னா இப்போ கல்யாணத்துக்கு டைம் அற்புதமாக இருக்குது. ஏன்னா குரு பகவான் உங்கள் வீட்டில் வந்திருக்காரு, உங்களுடைய 7ஆம் வீட்டை வேறு பார்க்குறாரு. கல்யாணத்துக்கு சூப்பரான டைம். கல்யாணம் ஆனவங்க குழந்தை பிறப்புக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா குழந்தை பிறப்புக்கு ரொம்ப நல்ல டைம். இல்லைனா யாராவது ஏன்னா இது வேறு சுக்கிர தசை நடந்துகிட்ருக்கவங்க, சார் கல்யாணம்னா ஒரு 2 வருஷம் கழித்து பண்ணிக்கிறேன் சார், இப்போ எனக்கு லவ் பண்ணணும் சார் நான் ஆசைப்பட்டிங்கன்னா லவ்வுக்குமே நல்ல டைம் சேரும். ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் சேருவாங்க. ஏன்னா இது வேறு புதன் வீடு, நல்லா பேசுவீங்க, அழகாக வேறு இருப்பீங்க, தைரியமாக வேறு இருப்பீங்க. அதனால் வேறு உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிரும். அதனால் லவ்வுமே ரொம்ப நல்லா செட் ஆகும். லவ் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதை கல்யாணமாக மாற்றணுன்னாலும் அதுவும் ரொம்ப அற்புதமாக செட் ஆகும். அகைன் எல்லாரும் நிறைய பேர் எதிர்பார்க்குறதுனால இதையும் சொல்லிடுறேன். 2ஆம் திருமணம் யாருனா ட்ரை பண்ணுறீங்கனாலும் அதுவும் தாராளமாக ஒர்க் ஆகும், நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரி, பர்சனல் லைஃப் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. சரிங்களா? இந்த ஜூலை மாதம் வேலை, பிஸ்னஸ் எல்லாமே நல்லா இருந்தாலும் பர்சனல் லைஃப் செட்டில் ஆகிறதுக்கு இந்த வருஷமும் நல்லாயிருக்கு, இந்த மாதமுமே நல்லாயிருக்கு. அதனால் எவ்வளோ தூரம் இதுக்கு நீங்கள் புஷ் பண்ண முடியுமோ புஷ் பண்ணுங்கள். சரிங்களா? இன்னொன்று 20ஸ்ல இருக்கவங்களாம் அந்த சுக்கிரதசையில் இருக்கவங்க ஜாலியாக இருக்கும், டைமு ஜாலியாக இருக்குது, கொஞ்சம் நாள் கழித்து பண்ணிக்கலாம்லாம் கொஞ்சம் இழுத்துறாதீங்க. இதெல்லாம் வேறு எதுனா புத்திலாம் உள்ளே வந்தது, இப்போ ராகு புத்தி சனி புத்திலாம் உள்ளே மிக்ஸ் வந்துச்சுன்னா அப்புறம் டஃப் ஆகிடும் டைம். அதனால் டைம் எப்போ நம்மளுக்கு இந்த வருஷம் இந்த மாதம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்சுவலி இந்த வருஷம் எண்டு வரைக்கும் நல்லாயிருக்கு, இந்த மாதம் நல்லாயிருக்கு. இப்போ புஷ் பண்ணிங்கன்னா தான் டக்குன்னு அடுத்த 2-3 மாதத்தில் கல்யாணம் பண்ணி டக்குன்னு செட்டில் ஆகிறதுக்கு. அதனால் இப்போ ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, இப்போ இது நல்லதாக நடக்கிறதுக்கு நான் எந்த தெய்வத்தை வழிபாடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் புதன் வீடு பெருமாள் வழிபாடு ரொம்ப நல்லது. இதுக்கு ஆதிசேஷன் பிறந்தது. அதனால தான் லக்ஷ்மணன் அழகு சொல்லுவாங்க. ராமன் எந்த அளவுக்கு அழகோ லக்ஷ்மணன் அந்த அளவுக்கு அழகு. ஆதிசேஷன் பாம்பு அழகுங்க. ஆக்சுவலாக நீங்கள் பாம்பு படையெடுத்து அப்படி நிற்கும் போது பாருங்கள், அழகாக இருக்கும். அந்த ஆக்சுவலி பயமாக இருக்கும் ஒன்று, இன்னொன்று அழகாகவும் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த அழகு நீங்கள் ஆதிசேஷன் இருக்கிற பெருமாள் கோயில் வழிபாடு பண்ணலாம். அதுவும் இது கடகராசினால் நீர் மேலேனா பெஸ்ட்டு ஸ்ரீரங்கம். அதுவும் சுக்கிரதசை நடக்கிறவங்களுக்கு, கல்யாணம் ஆகணும்னு வேண்டவங்களுக்கு, சூரிய தசை. நீங்கள் இப்போ நிறைய பேர் ஒரு 40ஸ்ல இருக்கவங்களுக்குலாம் சூரிய தசையில் இருப்பீங்க. 30s எண்டு 40s இவங்களாம் சூரிய தசையில் இருப்பீங்க. நல்ல வேலை வேணும், நல்ல வீடு வாங்கணும், எனக்கு ஒரு பதவி வேணும். இப்போ கடகத்தில் நிறைய பேர் பெரிய பெரிய பதவிக்கு வந்திருக்காங்க, சிஎம்எல்லாம் கூட வந்திருக்காங்க.
அதனால் எல்லாரும் சிஎம் ஆக முடியாது, ஒருத்தர் தான் தமிழ்நாட்டில் சிஎம் ஆக முடியும். ஸோ மீதி பேர்லாம் ஒன்று எனக்கு பதவியெல்லாம் வேணும் அப்படின்னா ஸ்ரீரங்கம், திருச்செந்தூர் வழிபாடுகள் ரொம்ப நல்லது. பாம்பு இருக்கிற அம்மன் கோவில்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்ம திருச்சி சமயபுரம் பெரியபாளையத்தம்மன் இந்த மாதிரி பாம்பு இருக்கிற அம்மன் கோவில்கள் வழிபாடு பண்ணலாம். பால் அபிஷேகமோ நீர் அபிஷேகமோ இளநீர் பன்னீர் அபிஷேகங்கள் பண்ணி வழிபாடு பண்ணலாம். வர மக்களுக்கு வந்து இளநீர் மோர் நீர் ஆகாரமாக அன்னதானம் பண்ணி நீங்கள் இது பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து கொஞ்சம் 50s அந்த இதில் இருக்கவங்களுக்குலாம் வந்து சந்திர தசைலாம் நடக்கும். இந்த சந்திர தசையிலலாம் ஃபேமிலியோடு நீங்கள் ரொம்ப அந்யோன்யமாக க்ளோஸாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கெலாம் வந்து எக்கச்சக்க வாய்ப்புகள் இருக்குது. அதையுமே நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கலாம். சரி, இதை தாண்டி நம்ம வந்து நிறைய விதைகள் மூலமாக, அதாவது சீடு தெரப்பின்னு சொல்லுவோம், கலர் தெரப்பி, அரோமா தெரப்பி, இதை பற்றிலாம் நிறைய இன்டர்வியூ இதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறீங்க. சரிங்களா? அதில் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, கொஞ்சம் பச்சை பயிர் எடுத்துக்கோங்க. எப்போவுமே நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில், ஆயில்யத்துக்கு சாப்பிட்ற சாப்பாட்டில் ஏதாவது ஒரு பச்சை காய்கறிகள் உங்கள் தட்டில் இருந்தால் ரொம்ப நல்லது. கீரையோ அப்படி இல்லைன்னா பச்சை பயிரோ அந்த மாதிரி இருக்க உங்களுக்கு ரொம்ப நல்லது. இது ஒன்று. இன்னொன்று வந்து எப்போவுமே கையில் கொஞ்சம் அச்சதை வச்சுக்கோங்க. இப்போ கோயிலுக்கு போகிறோம்ல அந்த அச்சதை, அது வந்து இந்த மஞ்சள் அரிசி கலந்த அச்சதையை ஒரு எல்லோ கலர் பேப்பரில் எப்போயுமே மடித்து உங்கள் பேக்கெட்லேயே வச்சுக்கோங்க. அது ரொம்ப நல்லது. கோவில் அச்சதையாக இருந்தால் பர்மனெண்ட்டாக வச்சுக்கலாம். நீங்கள் வீட்டிலே இப்போ இது நம்ம பயிற்சிக்கு வர ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் தெரியும், நான் வீட்டிலே எப்படி அச்சதை பண்ணுறதுலாம் சொல்லி தருவேன். அந்த மாதிரி வீட்டில் பண்ணுற அச்சதாக இருந்தால் நீங்கள் ஒரு 7 நாளுக்கு வச்சுருந்து அது அதுக்கப்புறம் செடிகளில் போட்டுடலாம். இல்லை நான் காக்கா குருவிக்கு போட்டு திருப்பி நீங்கள் புதுசாக அச்சதையை எடுத்து வச்சுக்கலாம். இது எடுத்து வச்சுக்கவும் உங்களுக்கு வந்து கஜகேசரி யோகம்லாம் வரும். இப்போ நம்ம வந்து இந்த வீடியோ வரும்போது குரு பகவானும் சுக்கிர பகவானும் ஒன்றா உங்களுக்கு வந்து இதில் இருப்பாங்க, கடகத்தில் இருப்பாங்க. இது வந்து மகாலட்சுமி யோகம். நம்ம மகாலட்சுமி யோகத்துக்குன்னு சில ஜெம்ஸ்டோன்ஸ் காம்பினேஷன் பண்ணி வச்சுருப்போம். இதில் எனக்கு தெரிஞ்ச கீழே என்னோடய பேனர் இப்போ வரும் அந்த ஜெம்ஸ்டோன்லாம் கொடுத்துட்ருக்கோம். அதெல்லாம் வாங்கி மாட்டிங்கன்னா பவர் வந்து சூப்பராக ஏறும். சரிங்களா? ஸோ இந்த நட்சத்திரத்துக்கு இந்த ஜூலை மாதம் நீங்கள் வந்து ஒரு பர்சனலாக செட்டில் ஆகணும். பர்சனல் லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு ரொம்ப நல்லது. என்னோடய ஒரே வேண்டுகோள், சுக்கிரதசை நடக்குது, டைம் நல்லா இருக்குது, குரு பகவான் உங்கள் வீட்டில் இருக்கார், இப்போவே கல்யாணம் பண்ணிக்கோங்க. எதையுமே டிலே பண்ணாதீங்க. இதை தாண்டி உங்களுக்கு வேலை அற்புதமாக போகும். பிஸ்னஸும் நல்லபடியாக உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நிறைய நல்ல நியூஸஸ் நிறைய வருங்க. உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு போன வருஷமே இந்த ராசி இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து நிறைய நல்ல நியூஸ் வந்துருக்கும். சொந்தக்காரர்கிட்ட இந்த ஃபங்க்ஷனு, ஃப்ரெண்டுக்கு கல்யாணம், அது சொல்ல ஊரில் ஃபங்க்ஷன் மாரில் சந்தனம் அப்படின்வாங்க. அந்த மாதிரி நிறைய போயிருப்பீங்க. இந்த வருஷம் முக்கியமாக ஜூலை உங்களுக்கே நிறைய நல்ல விஷயம் நடக்கும். ஜாலியாக இருக்குது. சரி, உங்கள் நட்சத்திரத்துக்கு நம்ம வந்து பலன்கள், பொதுவான பலன்கள் சொல்லியிருக்கோம். ஒரு நட்சத்திரத்துலேயும் கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஒரு நட்சத்திரத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே நான் வந்து பொதுவான பலன்கள், அதாவது தமிழர்கள்லேயே கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, எல்லாருக்கும் பொதுவான பலன்கள் சொல்லியிருக்கேன். ஆனால் ஒவ்வொருத்தர் கைரேகை மாதிரி அது ஒவ்வொருத்தருக்குமே மாறுங்க. உங்களுக்கு இது நான் சொல்கிறது சரி நல்ல மேட்ச் ஆகுது, பட் எனக்கு ஒன்றும் முக்கியமான டீட்டெயில்ஸ் வேணும், ஒன்றும் டீப்பாக வேணும், இல்லை எனக்கு ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்க போது உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்கணும், இல்லை ஒரு சில கெட்ட விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்குது, பயமாக இருக்குது, ஒரு பரிகாரம் சொல்லுங்கள், அந்த மாதிரினா நீங்கள் வந்து தாராளமாக என் நம்பர் இருக்குது, கால் பண்ணலாம். என்னால் எவ்வளோ டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்ல முடியுமோ அவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறேன். இது ஒன்று. இதை தாண்டி உங்கள் ஜாதகப்படி எந்த தெய்வங்கள் வழிபாடு பண்ணணும், என்ன பரிகாரங்கள் பண்ணலாம், என்ன வாழ்வியல் பரிகாரங்கள்னால் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கிற விஷயம், வீட்டில் இருக்கிற சமையல் அறையில் இருக்கிற மூலிகைகள், நம்ம எல்லா அரிசியோட மூலிகை தான், எல்லா தானியத்தை வச்சு எப்படிலாம் நம்ம பரிகாரங்கள் பண்ணி புடச்சிக்கலாம், இல்லை நிம்மதியாக இருக்கலான்றதை சொல்கிறேன். தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஜூலை மாதம் உங்கள் எல்லாருக்குமே அந்த சிவன் பார்வதி அருளால் எல்லாமே நல்லதாக நடக்க வாழ்க வளத்துடன் விடைபெறுவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். வணக்கம்.